அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 11 பார்க்க போறோங்க. போன எபிசோட்ல பேபியை செஞ்ச சம்பவத்தை பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா அவன் திரும்ப வரும்பொழுது ஒரு 4 பேர் கொண்ட கும்பலை பார்த்துருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த 4 பேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து பேசிட்டே வந்திருப்பாங்க. அந்த மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால, அதை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனோட பிளான். அதை கொடுத்தா மனுஷனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வரான். இப்போ பேபி என்ன கேட்குது, எது நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போறியா, அப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க. அவன் என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான சாப்பாடை கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறார் நம்ம செயின்ட்டு, அது எல்லாமே வந்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 70,000 கோல்ட் காயின்ஸ் ஆச்சு கிடைக்கும். உங்கள் அப்பா சந்தோஷத்தில் குதிக்க போகிறாரா அப்படிங்குது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சண்டை நடக்கிறத இவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சண்டை போடுறேன் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றி விட்டுருப்பான். ஆனாலுமே கீழே விழுந்த அந்த பீஸ்ட் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணுமா, அதை ஈஸியாக ஒரு அடியில் முடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் காலான். அவனுக்கு நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்கலங்க. இருந்தாலும் காப்பாற்றினா இல்லையா, வேற வழி இல்லாமல் வந்து பேசுகிறான். இவர் வந்து டெப்ஸ் கிளான் ஒரு கிளான் இருக்குது, அந்த கிளானை சேர்ந்தவனா. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே லின்லேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இப்போ இவன் கேட்குறான், எப்படி நீங்கள் திரும்ப தானே போகிறீங்க, நாங்களும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். ஆனால் இந்த பொண்ணு வேகமாக குடுன்னு ஓடி போயிட்டு கேட்குறா, ப்ளீஸ் எங்களையும் கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இவங்க நைட்டில் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, பெட்ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கையில் கத்தியெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். அவள் போயிட்டு ஆக்சுவலாக போத்தி விட்டு வந்துட்டா. நெக்ஸ்ட் டே இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் சொல்லி கொடுத்த டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாப்பா. இவங்க 2 பேர் பேசுறது பின்னாடி வர காலானுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் ரியாக்ஷனை பாருங்க. இதுக்கெல்லாம் மேலே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பின்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்கல்ல, அட அவங்க 2 பேர் ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு பேசுகிறாங்க. பாவம் நம்ம காலானுக்கு தான் காலம் சரியில்லை போல தெரியுது. இப்படியே நடந்து போனவங்க ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த வழியாக தான் காட்டுக்குள்ளே போயிருப்பான். அப்போ இதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணல. என்னடா என் கண்ணில் மட்டும் படலையேன்னு யோசிக்கிறான். அப்போ செயின்ட் என்ன சொல்கிறாரு, நீ டிஃப்ரெண்ட்டான பீப்புள் கூட போகும்போது டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்ப அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறமா இவங்க சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கப்பா. சிட்டிக்குள்ளே வந்தவங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா இந்த டெப்ஸ் கிளானுக்கு தான்ப்பா போகிறாங்க, காலானுடைய கிளானுக்கு. அங்கே அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, நம்ம ஹீரோ காப்பாற்றி விட்டால அதுக்கு 100 கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறத கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஆலிஸோட அப்பா, அவன் சரியான குடிகாரம் போல தெரியுது. அவன் இப்படி அப்படியே தள்ளாடிட்டே வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எனக்கு காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவன் யாரையும் மதிக்கல. அதே சமயத்தில் ஆலிஸுமே என்ன சொல்கிறா, கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளை வந்து ஆக்சுவலாக ட்ராப் பண்ணுறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோவை தாண்டி தான் அந்த ஒரு கேரேஜ் போதுங்க. அவன் போகும்போது என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ வந்து டெப்ஸ் கிளானுடைய ஃபியூச்சர் மருமக சரியா, அந்த பையனுக்கும் உனக்கும் சுத்தமாக செட் ஆகவே ஆகாது. உன்னுடைய உலகம் வேற, அவனுடைய உலகம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே கேட்குதுங்க. அந்த அளவுக்கு சத்தமாக சொல்லிட்டு போகுது பக்கி. நம்ம ஹீரோ இந்த சிட்டியில் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அவன் இப்போ காட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கான்ல, அங்கே மிருகங்க ஒன்று அடிச்சுட்டு கொள்ளுது. எதுக்காக கொள்ளுது, சாப்பாட்டுக்காக தான் பேசிக்காக. ஸோ சர்வைவல். ஆனால் இங்கே வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. யாருமே பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஒருத்தன் காலை ஒருத்தன் எப்போ இழுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோடைய பார்வையில் அந்த காடே எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம செயின்ட் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டனா கூட உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. காம்படிஷனை பார்த்து உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், பயமா எனக்கா, என் ஃபேமிலியை நான் பழைய நிலைக்கு கொண்டு வரணும், அது முன்னாடி எவ்வளோ பெரிய காம்படிஷன் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்றான். அவன் அகாடமி கிட்ட வந்த உடனே தேர்லியாவை பார்க்குறான்ப்பா. அவளும் வந்து பார்க்குறா, லின்ல நீ திரும்ப வந்துட்டியா, உன்னோட ட்ரையல்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறா. என்னோட ட்ரையல் நல்லதாமா போச்சு அப்படிங்கிறான். அவளுடைய பிரதரு அவனே வந்து நின்று கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அவனுமே ஒரு ஜீனியஸ், அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பேச மாட்டான். லின்ல அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் சந்திக்கிறாங்க. அவனுங்க பயங்கர சீரியஸாக உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராங்க் பண்ணுறானுங்க. அந்த கேலரியிலேருந்து லெட்டர் வந்துச்சுல்ல, அதை தான் எடுத்து கொடுத்து ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அகாடமியில் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் லீவு தான் போல தெரியுது. எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுமே அந்த சிட்டி வழியாக போய்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஆலிஸ் அங்கே எட்டி பார்க்குறா. லின்லே நீயா, நீ இன்ஸ்டியூட்டில் இல்லாமல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், இல்லை பிரேக் கொடுத்துட்டாங்க, நான் ஒரு சில சிலைகளை டெலிவரி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எது சிலைகளா, உனக்கு சிலைகள் வடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அப்போது கூட அவனை நிறுத்தி நீ வந்து திரும்ப வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனுமே வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்குள்ளே அவங்க அப்பாக்கார கத்திக்கிட்டு இருக்கான். ஆலிஸ் எங்கே இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அட இருப்பா வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறா அவ. நம்ம ஹீரோக்கு பிரேக் தானே, அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. மனுஷன் என்ன தான் எழுதுவான்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோவும் உள்ளுக்குள்ளே வரான். வந்தோடனே அந்த மனுஷன் பார்க்குறாரு. பயங்கர ஆச்சரியங்க.
அவர் எந்திரிச்சு போயிட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறாரு. டேய் என்னடா ஏன் அவசரத்துக்கு வாழ்ந்துட்டியா அப்படிங்கிறாருங்க. அவன் என்ன பண்ணுறான், கையில் இருக்க பேக் எடுத்து வச்சுட்டு அந்த மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸை எடுத்து காட்டுறான். அதை விற்றா கண்டிப்பாக 80,000 கோல்ட் காயின்ஸ் ஆச்சும் கிடைக்கும். இந்த மனுஷன் பார்த்துட்டு எது மேஜிக் கிறிஸ்டல்ஸா, டேய் நீ அந்த மவுண்டனுக்கு போயிட்டு வந்தியா, உனக்கு எதுவும் அடிப்படல, சட்டையை கழட்டு அப்படிங்கிறாரு. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் சட்டையை கழட்டுறாங்க. அவன் உடம்பு ஃபுல்லாக தழும்பு. மனுஷன் பார்த்தோன்னே அதிர்ந்து போகிறான். இவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத அந்த தழும்பை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்ல. நீ போய் ரெஸ்டர்ரா அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவனையும் பேபியையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்குது, அது என்னங்கிறத வெளில சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலாக இவரோட ஒய்ஃப்க்கு ஏதோ நடந்திருக்கு, அதாவது நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு. அதான் அவர் கேட்குறாரு, நீங்கள் 13 வருஷமாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ தான் காட்டுறாங்க. அந்த 2வது பையன் அப்போ தாங்க பிறந்திருப்பான். திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ளுக்குள்ளே வராங்க. அவங்க யாருன்னே தெரியல. அவங்கள அடிச்சு போட்டு அவளை கத்தியால் குத்திட்டு அவளை மட்டும் அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. கொலை பண்ணுறதா இருந்தால் போட்டு போயிருப்பாங்கல்ல. ஆனால் குழந்தை எதுவுமே பண்ணலை, இவனை எதுவுமே பண்ணலை. ஸோ யார் அவங்க அப்படிங்கிறது இவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, இப்போது நம்ம குடும்பத்தில் 2 பசங்க இருக்காங்க, அவங்க தானே ஃப்யூச்சரு, அவங்கள பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருப்பா. ஆனால் இந்த மனுஷன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இவர் இப்போ பண்ண போகிற அந்த சம்பவம் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையை பயங்கரமாக மாற்ற போகுது. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.